தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் காலில் நரம்பு சுற்றி இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நிறைய சிம்பிளான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இது வந்து லோக்கல் அனஸ்தீஷியாவில் நம்ம பண்ணலாம். நீங்கள் அன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் வந்து நம்ம இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசினோம். ஹீல் பெயின் பற்றி, பேக் பெயின், ஷியாட்டிகா, நீ பெயின் இதெல்லாமே பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப காமனான ஒரு கண்டிஷன் வேரிகோஸ் வெயின்ஸ், அப்படின்னா காலில் நரம்பு சுற்றி இருக்கிறது. இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ காலில் நரம்பு சுற்றி இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி காமன். பட் ஆனால் நம்ம வந்து ஜென்ரலாக இக்னோர் பண்ணுவோம். ஏன்னா கால் வலின்றது நம்ம சின்ன வயசுலேருந்து கால் வலிக்கும், அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா அந்த வலி சரியாயிடும், தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் காலில் நரம்பு சுற்றி இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நிறைய சிம்பிளான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து காலில் நரம்பு சுற்றி இருக்கும்போது அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. நரம்பு தானே சுற்றி இருக்குது, சரியாக போயிடும், வலின்றது காலையில் எழுந்திரிச்சா சரியாக போகுது, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் நரம்பு சுற்றி இருக்கிறது வந்து இது கிரேட் 2 ஆர் ஸ்டேஜ் 2 மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து நரம்பு சுற்றி இருக்கிறதுக்கு முன்னாடி ஈவினிங்ஸில் வந்து நீங்கள் உட்காரும்போது இல்லைன்னா ரொம்ப ஃபுல் டே நம்ம நிற்கும் போது வந்து ஃபேக் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்கிறோம். தூங்குறதுக்கு முன்னாடி பயங்கரமாக வந்து காலில் வந்து காஃப் மசிலில் ஒரு பெயின் வரும். அது வந்து யூஸ்வலி எண்ட் ஆஃப் த டே தான் வரும். நம்ம தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடும். அந்த டைமில் வந்து காலில் நரம்பு சுற்றி இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த டைமில் நிறைய பேர் இக்னோர் பண்ணுவாங்க. அது ஓகே. அடுத்த ஸ்டேஜ் வந்து நரம்பு சுற்றி இருக்கிறது. அந்த நரம்பு சுற்றி இருக்கும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க, தூங்கி எந்திரிக்கும் போது அகைன் அந்த சுற்றி இருக்கிற நரம்பு வந்து நார்மல் ஆகிடும். அப்பவும் வந்து இக்னோர் பண்ணுவோம். பட் தட் இஸ் த ஸ்டேஜ் வென் யூ ஷுட் கெட் அல்ட்ராசவுண்ட் டன். பிகாஸ் நரம்பு சுற்றி இருக்கும்போது நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணி அந்த அல்ட்ராசவுண்டில் வந்து வேரிகோஸ் வெயின்ஸ்ன்றது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா we have some simple day case procedures. இது வந்து லோக்கல் அனஸ்தீஷியாவில் நம்ம பண்ணலாம். நீங்கள் அன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அப்லேஷன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அப்லேஷன்ன்றது இட் இஸ் பர்னிங் இஸ் கால்ட் அப்லேஷன். ஸோ அந்த மாதிரி அந்த நரம்புக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு கேத்தட்டர் போட்டு அதை வந்து அப்லேஷன் மெஷினுக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணி அந்த கம்ப்ளீட்டாக அந்த நரம்பை வந்து பொசுக்கிறது. தட் இஸ் கால்ட் அஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் ஆர் RFA அப்படின்னு சொல்கிறோம். அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ புதுசாக வீனா சீல் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்திருக்குங்க. பேசிக்காக நம்ம அந்த நரம்புக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு மெடிசன் போட்டு அந்த நரம்பு வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணுறது. ஸோ இந்த டெக்னிக் வீனா சீல் அப்படின்னா அந்த வெயினை வந்து சீல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து சுருங்கிடும் அண்ட் யூ கேன் கோ ஹோம் த சேம் டே. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எதுக்காக பண்ணணும்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப மோசமான நிலைமைங்க. அப்போ வந்து காலில் வந்து சில பேருக்கு வந்து பயங்கரமாக வீக்கம் வர்றது, சில பேருக்கு வந்து ஃப்ளூயிட் லீக் ஆகிறது, அப்புறமா நம்ம பயங்கரமாக ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கிறது, இல்லைன்னா வந்து சூடாக ஃபீல் பண்ணுறது, சில பேர் வந்து இச்சிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ வென் யூ ஆக்சுவலி ஸ்க்ராச் ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அல்சர் ஸ்டேஜ். நிறைய பேர் வந்து எங்களை பார்க்குறது வந்து அந்த அல்சர் ஸ்டேஜில் தான் வருவாங்க. அல்சர் ஸ்டேஜில் வரும்போது வந்து அதை ட்ரீட் பண்ணுறது இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம். வேரிகோஸ் வெயின்ஸை ட்ரீட் பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் நம்ம வேரிகோஸ் வெயின்ஸை இக்னோர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து காலில் ஒரு புண்ணாக மாறி அந்த புண்ணை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். சம்டைம்ஸ் இட் கேன் டேக் 1 or 2 years ஆல்சோ. ஸோ அந்த புண்ணு ஸ்டேஜ் வரலும் போகாமல் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிள், சேஃப், எஃபெக்டிவ் டெக்னிக் மூலியமாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்யூர் பண்ணலாம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் வீட்லேயோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஒரு காலு பெயின் இல்லைன்னா லெக் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வேரிகோஸ் வெயின்ஸ் இருந்துச்சுன்னா we can do the treatment for varicose veins in a safe and effective manner. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.